ஹலோ வியூவர்ஸ், பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நங்கநல்லூர் லொக்கேஷன் தில்லைகாங்க நகரில் செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு நார்த் ஃபேஸிங். ஸோ இப்போது மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். ஸோ இது வந்து ஹாலு. ஸோ ஹால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு ஹால் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதே சேம் டைம் இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம். இது கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்கோடு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வுட் ஒர்க்கு நல்ல ஒரு பெரிய சைஸு. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட்டு. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து அட்டாச் டாய்லெட் பார்க்குறோம். 1066 சதுரடி உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் வெஸ்டர்ன் டாய்லெட். நல்லா ஒரு பெரிய சைஸ் ஆஃப் த பெட்ரூம் இது. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே டெஃபினட்டாக நல்லா தெரியும். நல்ல ஒரு வியூ இருக்குது. இங்கே 2 வெண்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் வச்சுருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்ஸ் எதுவுமே ஆன் பண்ணல, பட் நல்லா ஒரு வெளிச்சத்தோடு உள்ள ஒரு வீடு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக. ஸோ அதே சேம் டைமில் இந்த பெட்ரூம் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து இது ஹால் பார்க்குறீங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து 3 ஃபேஸ் கரண்ட் சர்வீஸ் இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதை தவிர்த்து இது வந்து டைனிங் ஏரியா. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ஏரியாவில் வந்து நம்ம எவ்ரிதிங் டைனிங் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சேம் டைமில் ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மொரோவர் வந்து இது வந்து ஒரு மாடலர் கிச்சன். ஸோ இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கிச்சன் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடலர் கிச்சன். கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும், உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடு. ஸோ அதை தவிர்த்து வந்து 1 மோர் பெட்ரூம் நம்ம பார்க்குறோம். ஸோ 2 பெட்ரூமு. இந்த பெட்ரூமுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கம் பெட்ரூமு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இதில் வந்து பூஜா ரூம் அண்ட் பெட்ரூமாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான் நம்ம ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக நீங்கள் இதை பூஜா ரூமாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் நீங்கள் வந்து பூஜா ரூமை இங்கே வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ண மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா, ஒன்ஸ் இதை நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணுறீங்க, மேபி இல்லை உங்கள் சைல்டு குழந்தைங்க இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஸ்டடி பெட்ரூமாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக கொடுக்க முடியும். பட் பெரியவங்க யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக பூஜா கம் பெட்ரூம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. 2 பெட்ரூம்லையுமே அட்டாச் டாய்லெட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம். இப்போ அவங்க யூஸ் பண்ணது வந்து ஒரு பெட்ரூமை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பெட்ரூமை ஸ்டடி பெட்ரூமாக யூஸ் பண்ணதுனால பூஜா கம் பெட்ரூமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பூஜா ரூமை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா யூடிஎஸ் வந்து 400 இருக்குது. கார் பார்க்கிங் கிடையாது உங்களுக்கு. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும். ஸோ அதே சேம் டைமில் உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் துணியெல்லாம் உணர்த்துறதுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து உங்களுக்கு கார்டன் வைக்கலாம். ஸோ அதை தவிர்த்து வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இடம் அது. ஸோ பக்கத்தில் அவங்க கீழே இன்னும் ஒரு மொத்தம் 6 வீடு, கீழே வந்து மற்ற ஒரு 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபேஸ் ஒன்லி ஃபார் ஸோ நம்மளோட பிளேஸ் இது. ஸோ கம்ப்ளீட்டாக ஏசியோட அவுட்டு. ஸோ எவ்ரிதிங் பக்காவாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோரு, லிஃப்ட் கிடையாது, கார் பார்க்கிங் கிடையாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.